வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த மாற்றத்துக்கான தேதியை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு தான் எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேர்தல் விழா இப்போ தொடங்கிருச்சு. ஆனா ரொம்பவும் சூடு பிடிச்ச மாதிரி தெரியல. இன்னும் அந்த கட்சிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் எத்தனை யாருன்னு சொல்லல, எங்க போட்டி போட போறாங்க அப்படின்றது சொல்லல, சீட் ஷேரிங் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ரெண்டு பக்கமும் பெரிய குழப்பங்கள் இருக்கு. ஆனா நீங்க இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த மீடியாக்களை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மெயினா அவங்க சொல்றது அதிமுக பிஜேபி இழுபறி. எடப்பாடி சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்காக டெல்லிக்கு போனார். அதாவது எங்க போனா என்ன பிரச்சனை? டெல்லியில போய் பேசட்டும், பாம்பேல போய் பேசட்டும், இல்ல அவங்களுக்கு எங்க கன்வீனியன்ட்டோ அங்க போய் அவங்க பேசுறாங்க. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற கட்சிங்க எல்லாம் இங்க லோக்கல்ல இருக்கிற தெருவுல அந்த பக்கம் அறிவாலயம் பக்கம் போனவங்க எல்லாம் உள்ள இழுத்து போட்ட ஜனங்க தான். அவன் எங்க போவான்? அவனை இங்க வச்சுதான் பேசணும். இல்ல உங்களுக்கு அங்க பேசுறதுக்கு போர் அடிச்சதுன்னா வேணா மகாபலிபுரம் இல்ல வேற எங்கேயாவது கூட்டு போய் உட்கார வச்சு பேசலாம். இவங்க சொல்றாங்க சீட்டுக்கு இழுபறியாம். ஏண்டா உங்களுக்குள்ள இழுபறி இருக்கு, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அத்தனை கட்சிகள் இருக்கு. மீடியா கூட அதை பத்தி பேசலையே சார். அதனாலதான் கே என் நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா டெல்லியில போய் எடப்பாடி பழனிசாமி தவம் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காங்கிரஸ் தாவைக்காவோட போறேன்னு சொன்னப்போ ஓடி கனிமொழிய ராகுல பாக்குறதுக்கு வச்சு அத்தனை சமரசமும் செஞ்சு அவங்கள உள்ளுக்குள்ள இழுத்து வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. நீ கேட்ட சீட்டு இல்ல பாதி இல்ல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த திமுகவில இருந்து வெளியில போய் அந்த வெளியில போறதுக்காக கட்சியில உள்ள நபர்கள் தீக்குளிச்ச கட்சி மதிமுக. அதை நாம மறந்துட முடியாது. இன்னைக்கு அவங்க 4க்கு சுருங்கி அந்த 4லயும் 3 திமுக சின்னத்திலேயே போட்டியிடுறது. அப்ப யாரு அடிமையாக ஒரு கூட்டணி கட்சியை வச்சிருக்கிறாங்கன்னு பேசுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும்ல. யோசிச்சு பாருங்க. எல்லா கட்சியும் உள்ள சேர்த்துக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அத்தனை இஸ்லாமிய கட்சிகள் உள்ள இருக்குது, கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ள இருக்குது, இந்த மாதிரி 100 கட்சி இருக்குது. எல்லா கட்சிக்கும் என்ன உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டுருன்ட்டு. இல்ல, இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, நாங்க ஒரு பலமான கூட்டணி. நாங்க கடந்த 5 தேர்தல்ல இதே கூட்டணி தான், 6 தேர்தல்ல இதே தேர்தல் கூட்டணி, 5 தேர்தல்ல நீங்க கூட்டணி, 6 தேர்தல்ல கூட்டணி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களால சீட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியலையே. இவங்களுக்கெல்லாம் வேற வழியே கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கிற யாருமே இதுக்கப்புறம் வெளியில போய் யாருக்கிட்டையும் கூட்டணி சேர முடியாது. அவங்க தனியா போட்டி போட்டாங்கன்னா அவங்களால ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா திருமாவளவன் என்ன சொல்றாரு, நான் ஒரு சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்றார். அந்த சமூகம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு 15% பேர் இருக்கிறாங்க. உங்களை அந்த சமூகம் தலைவரா ஏத்துக்கிட்டா நீங்க அந்த சதவீத ஓட்டுக்களை வாங்கணும்ல, இல்ல அதுல 50% வாங்கணும்ல. ஆனா நீங்க வாங்குற ஓட்டு சமூகத்திற்காக இவர் என்ன செஞ்சாருன்னு நீங்க பாக்கணும்ல. இன்னைக்கு அந்த பட்டியலின மக்களுடைய அவ்வளவு பெரிய அச்சுறுத்தல், அவர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை கூட இவங்க பேசுறதுக்கு எத்தனை இடத்துல பேசியிருக்காரு. பேசும்போதே இன்னொரு கையில நாற்காலியோட ஒரு காலை பிடிச்சுக்குவாரு. நான் என்ன பேசினாலும் திரும்பவும் இங்கதான் இருப்பேன், என்ன பேசினாலும் திரும்பவும் இங்கதான் இருப்பேன்னு. அதே மாதிரிதான் நீங்க சிபிஐ சொன்னீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு காலத்துல தொழிலாளர்களுடைய நலனுக்காக மிகப்பெரிய அளவுல அறியப்பட்டவங்க. இன்னைக்கு சாம்சங் பிரச்சனையில அவங்க என்ன மாதிரி முடிவெடுத்தாங்க, இல்ல ஜாக்டோஜியா மாதிரி அமைப்புகளோட சேர்ந்து இவங்க என்ன போராடுனாங்கன்னு நாம பார்க்கத்தானே செஞ்சோம். அதான் சொல்றேன், இந்த கட்சிகளுக்கு வேற வழியே கிடையாது. என்ன வேணாலும் குட்டிக்கரணம் போடுவாங்க. கடைசியில திமுக கொடுக்கிற சீட்டையும் நோட்டையும் வாங்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு வெளியில அவங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதனால ஸ்டாலினுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் டிராமா தான். குழப்பம் எங்க இருக்கு, கூட்டணியில குழப்பம் எங்க இருக்கு, எத்தனை சீட்டு யாருக்குன்னு சொல்றதுல குழப்பம் இருக்கு அப்படின்னா அது திமுக கூட்டணி தான். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சீட்டு அப்படின்றதுதான் குழப்பம். இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் பாருங்க எந்த தொகுதி அப்படின்றதுலயும் குழப்பம் வரும். இவனுங்க கேட்கிற எந்த தொகுதியுமே திமுக கொடுக்காது. இவங்களை எங்க விட்டா இவங்க தோப்பாங்க அப்படின்னு நினைச்சு அந்த தொகுதியை மட்டும்தான் கொடுப்பாங்க. யாரெல்லாம் நான் என் சொந்த சின்னத்துல போட்டி போடுறேன்னு சொல்றானோ அவன்லாம் இந்த தேர்தல்ல தோக்கணும் அப்படின்றதுதான் திமுகவினுடைய ஒரு அசைன்மெண்ட். சோ இதை புரிஞ்சுக்கணும். இது இந்த மீடியாக்கள் எல்லாம் மறைக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது.
எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மீடியாக்கள் பேசுறது இல்ல அப்படின்ற, அதாவது மக்கள் அந்த எதிர்ப்பை காமிக்கணும்னா எப்படி காமிப்பாங்க, மீடியால வரும்போது அதை வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வராததுனால எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த தேர்தல் நாள்ல நிச்சயமா இந்த முறை வந்து அவங்க வந்து கொந்தளிச்சு, ஏன்னா நீங்க பாருங்க கடந்த 2 வாரமா என்ன பண்ணாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, இது தட்டுப்பாடு, அது தட்டுப்பாடு. இதுல வேற சிதம்பரம் வேற சொல்றாரு 2 கப்பல் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 கப்பல் 1.5 நாளுக்கு தான் வரணும். ஏன்டா 2 கப்பலோட நிக்க போறது இல்லையே, கப்பல் இப்ப 2 வந்துருச்சு, மத்ததெல்லாம் வரும்னு தானே சொன்னாங்க. அப்ப சிலிண்டர் இருக்கு. இவ்வளவு பேசுற சிதம்பரம், உன் வீட்டுல சிலிண்டர் இல்லைன்னு நீ வந்து சொல்ல பாக்கலாம். இருக்குல்ல. அதாவது இந்த போராட்டம் நடத்துறவனோட ஒவ்வொருத்தன் வீட்லயும் சிலிண்டர்ல கேஸ் அடுப்பு எரியுது. ஆனா வெளியில வந்து போராட்டம். மக்களை ஏமாத்துறாங்க. அதாவது போர் நேரத்துல, போர் நடக்கக்கூடிய நாட்டிலையும் வந்து பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. அந்த பெட்ரோல் உற்பத்தி செய்யக்கூடிய அரபு அந்த கல்ஃப் கண்ட்ரிலயும் பெட்ரோல் விலை வந்து ஏறி இருக்கு. ஆனா இந்தியால இன்னைக்கு வரைக்கும் பெட்ரோல் விலை ஏறல இல்ல சார். இன்னி வரைக்கும் நீங்க சொல்றது அவ்வளவு சரி. 2023க்கு பிறகு கடந்த 3 வருஷங்களாகவே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்ல அப்படிங்கிறது மட்டுமில்லாமல், இந்த போர் சூழல்ல எல்லா நாடுகள்லயும் பெட்ரோலினுடைய விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் அதை ட்வீட் கூட பண்ணிருக்கேன். ஒவ்வொரு கண்ட்ரிலயும் இன்னைக்கு என்ன விலை, நம்மளோட இந்தியால எவ்வளவு வந்து விலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த அடிப்படை அறிவு கூட புரியாத அளவுக்கு தான் மக்கள் இருப்பாங்கன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க, இன்னும் என்ன எத்தனை நாள்பா முட்டாளாவே நினைச்சிட்டு இருப்ப அப்படின்ட்டு. இப்பயாவது இந்த மக்கள் வந்து அத உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்மள திசை திருப்புற வேலையவே மிகப்பெரிய அளவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விளாத்திக்குளம் இஷ்யூ, அந்த குழந்தையோடைய இஷ்யூ வந்தப்போ இவர்கள் மிகப்பெரிய அளவுல பேசலன்னா கூட சோசியல் மீடியால கம்பு சுத்துறவங்க கூட இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு பேச ஆரம்பிச்சப்பதான் மே 17 இயக்கத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஹிந்தியை அழிக்கிறேன்னு கிளம்புனாங்க. இல்ல, இதுல இந்திய அழிக்கிறேன்னு கிளம்புனவனுங்க, அதுல போராட வந்த ஒருத்தவனை புடிச்சு ரயில் முன்னாடி தள்ளி விட்டு அவனை சாவடிச்சிட்டானுங்க. இப்ப அததான் சொல்ல வந்தேன் சார். அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி போராட்டங்கள்ல உயிர் இழக்கிறவங்கள்ல ஏன் சாமானிய மனிதர்களாகவே இருக்கிறாங்க. நீங்க தூத்துக்குடி சம்பவத்தை இவங்க தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. 99 நாள் அங்க போராட்டம் நடக்கும் போது எல்லா கட்சியில இருந்தும் போனாங்க. ஆனா 100வது நாளைக்கு எந்த கட்சியும் போல அங்க சாமானிய மனிதன் குண்டடிப்பட்டு செத்து போனான். உள்ளுக்குள்ள போராட்டக்காரர்கள் ஊடுருவினாங்கன்ட்டு. அத சொல்ல வந்த ரஜினிய வந்து நீங்க என்கொயரி வைக்கணும்னு கேட்டீங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா போராட்டங்கள் மதிமுக கட்சியில இருந்து வெளியில போச்சு. அப்போ 13 பேர் நினைக்கிறேன் வந்து தீக்குளிச்சு செத்து போனாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க, ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறது தான் நம்மளோட குறிக்கோள்னு உள்ள போய் சேர்ந்துட்டீங்க. அந்த 13 பேருடைய ஆன்மா மட்டுமில்ல, அந்த குடும்பத்தினுடைய சாபம் யோசிச்சு பாருங்க. உள் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்து தினகரன் ஆபீஸ் மதுரையில எரிக்கப்பட்டது. அதுல 3 பேர் செத்து போனாங்க. இன்னைக்கு நீங்க சேர்ந்துகிட்டீங்க குடும்பத்துக்குள்ள. அந்த 3 பேர் குடும்பம் ஏன் எல்லா பிரச்சனையிலையும் சாமானிய மனிதன் சாகுறான், இல்ல ஒரு அடிப்படை தொண்டன் சாகுறான், கட்சி தலைவர்களுடைய பிள்ளைகளோ, கட்சியில இருக்கிற மாமன் மச்சான் சித்தப்பன் அண்ணன் தம்பி ஏன் யாருமே வந்து எந்த ஒரு தாக்குதலுக்கோ இல்ல ஒரு இதுக்கோ உள்ளாகிறது இல்ல. அப்போ எந்த அளவிற்கு நீங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்கன்றத பாருங்க. இன்னைக்கு நீ போர்டுல வந்து ஹிந்தி அழிச்ச உடனே ஹிந்தி அழிஞ்சு போயிடுச்சா தமிழ்நாட்டுல? அப்படி உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா சன்ஷைன் ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நின்னு அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஹிந்தி கிளாஸ நீ கட் பண்ண வச்சிருந்திருக்கணும். அதுக்கு துப்பு இல்லாம வாங்குற காசுக்கு, தூக்கி எறிகிற காசுக்கு கைய வாங்கிக்கிட்டு கூட இருக்கிறவனை வந்து கொலை பண்ண தூண்டுற அளவுக்கு நீங்க எல்லாம் போயிட்டீங்களே. எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இந்த அரசியல் போகுமா யோசிச்சு பாருங்க. இத வந்து மக்கள் தான் யோசிக்கணும். இவங்க இந்த கருப்பு பெயிண்ட் வச்சு இந்திய அழிக்கிறது இப்ப இல்ல, 40 வருஷமா பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்க எவ்வளவு நாளா பண்றாங்களோ அவ்வளவு நாளா அந்த இந்தி வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது நான் வந்து அரசியல்ல மதத்தை கொண்டு வரேன். நீங்க வாழ்த்து சொல்லுங்க, உகாதிக்கு வாழ்த்து சொல்லுங்க, ரமதானுக்கு வாழ்த்து சொல்லுங்க, எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுங்க. அதாவது தமிழகத்துல அவங்க வந்து எந்த ஒரு பிரிவினர், ஓகே பெங்காலிஸ் இருக்கிறாங்களா, தமிழகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மொழிகள் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. பெங்காலி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பண்டிகை வரும்போது அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. சர்தார் இருக்கிறாங்களா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. இல்ல ஏன் சவுகார்பேட்ல போய் நீங்க ஓட்டு கேட்கணும் அப்படின்னா அங்க மட்டும் ஹிந்தியில போஸ்டர் அடிச்சு ஒட்டி வாய் நோகாம வாய் கிழியாம இதே கருணாநிதி குடும்பம் போய் அங்க வந்து ஓட்டு கேக்குது இல்ல.
அப்ப வந்து உங்களுக்கு ஹிந்தி நோகலையா? இந்த இந்த திருமுருகன் காந்தியோ அவன் பேரு எதுக்கு இந்த முருகன் பேரையும் காந்தி பேரையும் வச்சு அவன் கெடுக்கிறான்னு தெரியல. இந்த தேர்தல்ல இப்ப போய் பாருங்க, சவுகார்பேட்ல ஹிந்தில தான் போஸ்டர் அடிப்பாங்க. அங்க போய் நிப்பானா இந்த திருமுருகன் காந்தி? கருப்பு பெயிண்ட் வாங்குவானா? அவனுக்கு பெயிண்ட் வாங்க காசு இல்லைன்னு நான் வேணா டப்பாவா பெயிண்ட் வாங்கி தரேன், அடிக்க சொல்லுங்க. அவன் உண்மையான ஆம்பளையா இருந்தா அதை பண்ண சொல்லுங்க. இந்திய அழிக்கிறேன் ஒழிக்கிறேன் எல்லாம் சொல்றேன். இத மக்கள் தான் யோசிக்கணும். சவுகார்பேட்ல போய் ஓட்டு கேட்கணும்னா ஹிந்தில பேசுவாங்க. துரைமுருகனுடைய பையன் வந்து ஓட்டு கேட்கணும் அப்படின்னா அங்க ஹிந்தில பேசுவான். துரைமுருகனுடைய மருமக வந்து ஹிந்தில பேசி ஓட்டு கேட்பாங்க. ஆனா இவங்க யாரு? இந்திய எதிர்க்கிறவங்க, இந்தி திணிப்ப எதிர்க்கிறவங்க. இந்தி வந்து திணிக்கிறாங்களா? யார் வாயில இந்திய திணிச்சாங்க? நீங்க தாண்டா காலகாலமா கருப்பு பெயிண்ட் எடுத்துன்னு ரோடா அலைஞ்சுகிட்டு இருக்கிறீங்க. அந்த பெயிண்ட அதை துருப்பிடிச்சு போயிருக்கிற டப்பாலாம் இருக்கும் பாருங்க, ரோடு ஓரத்துல நிறைய இந்த டிரான்ஸ்பார்மர் இருக்குது, அப்புறம் அந்த டிபி பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு அடிச்சிங்கன்னா கூட ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். சும்மா போறது 4 பேர் படம் எடுக்கிறான்றதுக்காக அந்த பெயிண்ட் அடிப்பா. நீ அடிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் திருப்பி எழுத போறான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் மட்டும் இல்ல, எப்படி இஸ்லாமியர்களையும் அவர்கள் ஏமாத்துறாங்கன்னு, நீங்க சிறுபான்மை மத சகோதரர்களையும் ஏமாத்துறாங்கன்னு நீங்க பாக்கணும். பொங்கல் அப்ப சொன்னாங்க பாலஸ்தீனத்திற்காக நாங்க வருந்துகிறோம், அதனால வந்து பொங்கலுக்கு வந்து நாங்க ஒரு பெரிய செலிப்ரேஷன் இல்லைன்னாங்க. இப்ப ஈரானும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடியது தானே. இப்ப நீங்க சொல்லுங்க, அதனால நம்ம ரமதானுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம், நம்ம ரமதானை செலிப்ரேட் பண்ண வேண்டான்ட்டு. நான் யாரையும் அப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் உங்களையே அறியாமல் உங்களை வச்சு அரசியல் பண்ணி அதை ஓட்டு அறுவடை பண்றாங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் நான் சொல்றது. இல்ல, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. அதை வந்து கிறிஸ்தவராகவோ முஸ்லிமாவோ ஹிந்துவாவோ பார்க்கல. இந்த ஆட்சி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துது. ஒருத்தனை விடல, எல்லாரையும் ஏமாத்துது. ஒருத்தனை விடாம எல்லாரையுமே ஏமாத்துது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு இவங்க வந்தா இதை பண்ணிடுவாங்க, முஸ்லிம்களுக்கு இவங்க வந்தா இதை பண்ணிடுவாங்க, இந்துக்களுக்கு இவங்க வந்தா இதை பண்ணிடுவாங்க. அதையே நினைக்காதீங்க. இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குது அப்படின்றத நீங்க பாக்கணும். என்ன சொன்னாங்க? நாங்க வந்த உடனே பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? இப்ப கடைசியா எலெக்ஷன் வருது அப்படின்ன உடனே இப்ப மட்டும் எப்படி 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க சம்மருக்கு? அப்ப இதுக்கு முன்னாடி 4 வருஷம் வந்து வெயில் காலமே வரலையா? மக்கள் வந்து கஷ்டப்படலையா? ஏன் கொடுக்குறான்னா உன்னை ஏமாத்துறதுக்காக அட்வான்ஸா காசு கொடுத்துடுறான். இந்த ஒரு ஜோக்கு கூட ஒண்ணு இருந்தது விவேக்கோடது. ஒரு பஞ்சாயத்துல சொல்லுவான், அந்த பொண்ணை எதையோ கெடுத்துருவானோ ஏதோ பண்ணிடுவான், அதுக்கு ஒரு அவனுக்கு வந்து ஒரு அபராதம் போடுவாங்க. அவன் டபுளா கொடுப்பான். எதுக்குடானா இது வந்து கெடுத்ததுக்கு, இன்னொன்னு வந்து கெடுக்க போறதுக்குன்னு. அதே மாதிரிதான் இந்த கெடுத்ததுக்காக கொஞ்ச நாள் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாருங்க. இன்னும் இந்த தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்காக அட்வான்ஸா இப்ப 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். எங்களுக்குத்தான் அந்த சீக்ரெட் தெரியும் அப்படின்னாரு. நீட்டு ஒழிக்கிறது எங்களுக்கு தெரியும், எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஒழிச்சிடுறேன்னாரு. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் 4 நீட்டு தேர்வு முடிஞ்சது. இப்ப 5வது நீட்டு தேர்வு கூட வர 6வது சார். இவர்கள் 21ஆம் தேதி பொறுப்பெடுத்த, மே மாசம் 21 பொறுப்பெடுத்துறாங்க. ஜூன்ல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்தது. 6வது முறையாக 5 வருஷத்துல 6வது முறையாக இந்த எக்ஸாம் வருது அப்படிங்கறத நாம பார்க்கணும். மக்கள் இத புரிஞ்சுக்கணும். அவர் ஒன்னொன்னுத்திலயும் அவர்கள் அரசியல், அது உணவாக இருக்கட்டும். ஏன்னா நீங்க நேத்திக்கு பார்த்திருப்பீங்க, நாம பேசிட்டு இருக்கிற 2 நாளைக்கு முன்னாடி வந்து திரும்பவும் தஞ்சாவூர் பெல்ட்ல எல்லாம் கொஞ்சம் மழை இருந்து அங்க வந்து ஒரு பெரிய அளவிற்கு நெல்லை கொண்டு வந்து போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்பர் போட்டு அதை வெயிட் போடுறதுக்கு. ஆனால் அதுக்குள்ள நிறைய மழையில நனைஞ்சு சேதமாயிடுச்சுன்னு பாக்குறோம். இல்ல, இந்த நெல்லு வந்து வீணா போறதை வந்து நான் எல்லா ஆட்சியிலுமே பாக்குறேன், எப்பயுமே பாக்குறேன். அதை ஏன் வந்து இந்த எந்த அரசாங்கமும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது 40 கோடியை கொடுத்து இந்த முதல்வருடைய மகன் வந்து சென்னையில கார் ரேஸ் விட்டார். கார் ரேஸ், ஒரு நாள் இரவுக்கு கார் ஓட்டுறதுக்கு எத்தனை பேருக்கு அந்த கார் ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நீ ஓட்டுறதுனால தமிழக மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? உனக்கு சர்ப்ளஸா பணம் இருக்கா? எடுத்து போட்டு பண்ணு, நீ ப்ரொமோட் பண்ணு, நோ ப்ராப்ளம். 100 நாள் 90 நாள் 100 நாள் சேத்துல அவன் காலை வச்சு உழைச்சி அந்த நெல்லை எடுத்துட்டு வந்தா மழையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு இடம் இல்லை. அதாவது அதை போடுறதுக்கு கோணி சாக்குப்பை இல்லை அப்படின்றதுனால வெளியில இருக்கின்ற ஒரு சாக்குப்பை என்ன விலை இருக்கும்? நீ செலவு பண்ண அந்த 40,000 கோடியில எத்தனை ஷெட்டு போடலாம்?
இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதை ஏன் மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த 4-5 வருஷத்துல எத்தனை டாஸ்மார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க மக்கள் வந்து நீங்க எதையுமே வந்து கண் கூட பார்க்க முடியுது. உங்க தெருவுல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப் போறதுக்குள்ள, இல்ல நீங்க வீட்டுல இருந்து மார்க்கெட் போற வழிக்குள்ள 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை டாஸ்மார்க் இருந்தது? இன்னைக்கு எத்தனை டாஸ்மார்க் இருக்குது? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி தெருமுனையில நின்னு எவனாவது கஞ்சா குடிச்சானா? போதையில ஆடிக்கிட்டு இருந்தானா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆடுறா? எத்தனை பிரச்சனைகள் வருது? மக்கள் யோசிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தெருநாய உங்களால ஒழிக்க முடியல. நீங்க வந்து மத்தது எல்லாத்தையும் பேச வந்துட்டீங்க. நேத்திக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. தெருவுல நடந்துட்டு போன ஒரு லேடிய அவ்வளவு கடிச்சு கொதறி வந்து தெருநாய்களுடைய பிரச்சனை கோர்ட்டே தலையிட்டு அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுங்க, தெருநாய்களை பிடிங்கன்னு சொன்ன பிறகு கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு துப்பில்லாத வகையில தான் இன்னைக்கு அரசு இருக்குது. ஒரு நாய்கள்ட்ட இருந்தே மக்களை பாதுகாக்க முடியல. அதுக்கப்புறம் போதை, அதுக்கப்புறம் டாஸ்மாக், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பாக்கெட்டுக்கு எவ்வளவு வருதுங்கிறத பாக்குறதுக்கே முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இல்ல, அதாவது நீங்க சொன்னபடி அந்த நாய்கள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதும் சரி, இந்த போதை ஆசாமிகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, ஒரு நல்ல அரசியல்வாதியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் இந்த தமிழகத்துல வரணும். அந்த ஆட்சி மாற்றம் எப்படி வரும்? அதுவா வந்துராது. 2000 ரூபாய் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா வராது. 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு ஐயா அதனால போட்டுருவோம் அப்படின்னா வராது. இந்த குடும்பம் தாயா தமிழகத்தை காப்பாத்தும் நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா வராது. உங்களுடைய அந்த எண்ணத்துல ஒரு மாற்றம் வரணும். அதை மாத்தி சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா அந்த மாற்றம் வரும். இந்த தேர்தல்ல இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு மாசம் இருக்குது. 1 மாசம் 2 நாள் இருக்கு. கரெக்டா நீங்க வந்து இன்னையில இருந்து யோசிங்க. என்னெல்லாம் நடந்தது கடந்த 5 வருஷத்துல யோசிச்சு இந்த முறை ஆட்சி மாற்றம் நடக்கணும், தமிழகத்தை காப்பாத்தணும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் காப்பாத்தணும். ஏன்னா இன்னைக்கு பெண்ணுல இருந்து கிழவி வரையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதைத்தான் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குது. நியூஸ்ல அதுதான் வருது. இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா ஒரு நல்ல அரசாங்கம் வரணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த 5 வருஷமா நடந்த அரசாங்கம் அவன் கெட்டு போனது மட்டும் இல்லாம அந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை கெடுத்து அதுல இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் எல்லாரையும் கெடுத்து அவங்கெல்லாம் கூட அரசியல்வாதியை விட கீழ்த்தரமா நடக்கிற அளவுக்கு சிஸ்டத்தை மாத்திட்டாங்க. சிஸ்டத்தை கெடுத்துட்டாங்க. இத மாத்தினாலே பல ஆண்டுகள் ஆகும். அதுக்கான அந்த முதல் விதைய வரக்கூடிய தேர்தல்ல நிச்சயமா இந்த மக்கள் வந்து மாத்தி யோசிக்கணும். மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நிச்சயமா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் மேடம். நன்றி.